கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் அன்பான ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு பெரிய யோகம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கேந்திராதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில உட்கார்ந்துதான் இந்த மாசம் தொடங்குது. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனா சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது ஒரு வெளிச்சம் படும். மீடியா வெளிச்சம், புகழ் வெளிச்சம், உங்களை பற்றிய பேச்சுக்கள் சமுதாயத்தில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும். பலரும் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்து உங்க திட்டம் என்ன, எதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஆபீஸ்ல நீங்க ஒரு நிர்வாகியா இருக்கீங்கன்னா உங்கள் ஊழியர்கள் உங்களை ரொம்ப கவனிப்பாங்க. இப்ப சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில் இருக்காரு. அப்புறம் மிதுன ராசிக்குள்ள போயிடுறாரு. செவ்வாய் உங்க ராசிக்குள்ள 19ஆம் தேதி வந்துடுறாரு. அப்ப என்ன கிடைக்குன்னா, பப்ளிக் சப்போர்ட் 19ஆம் தேதியிலிருந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க கல்யாணத்துக்கு ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு மணமகன் வேண்டும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல மணமகன் அமைவார். உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ லைஃப் பார்ட்னர் ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைய போறாங்க. 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும். இந்த புதன் சூரியன் சேர்க்கை எப்படின்னா ரொம்ப டாக்கட்டிவா வச்சிருக்கும். மாதம் முழுவதுமே மனசுல எதப்படுதோ அதை நீங்க வெளிப்படையா பேசுவீங்க. யாருடைய மீதும் ஒரு அச்சம் இருக்காது. பயம் இல்லாமல் தைரியமாக கருத்துக்களை துணிந்து சொல்லக்கூடிய திறமை ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். அந்த சூரியன் செகண்ட் ஹாஃப்ல போய் உட்கார்றாரு இல்லையா, அது இந்த செகண்ட் ஹாஃப்ல மிதுனத்தில் உட்கார்றதுனால இந்த அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, குரு 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. லாபாதிபதி 3ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த மாசம் நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா உங்க கம்பெனி ஆட்களை ஒவ்வொரு ஊர்லயும் போய் மீட் பண்ணுவீங்க. அடுத்த கட்டம் நம்மளை எப்படி டெவலப் பண்றது, நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்றது, இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். பணம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க. நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணணும், பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள் திட்டுவீங்க. இந்த முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த செவ்வாய் ராசியில 19ஆம் தேதி உட்கார்றாரு பாருங்க. அதுல இருந்து வீடு மனை வாங்குற யோகம் வந்துடும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இப்ப மிதுனத்தில் இருக்கார். பிறகு கடகத்துக்கு போற. இந்த சுக்கிர பகவான் இருக்கும்போது சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் கண் மருத்துவர்கள் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வருமானங்கள் பலருக்கு பெருகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு பிஸ்னஸ்ல லாபமான மாசம். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல லாபம். உங்க கம்யூனிகேஷனால் லாபம், உங்க முயற்சியினால் லாபம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி வேலையில் நல்ல லாபம் தருவார். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வருமானம்.
வரக்கூடிய யோகம். குடும்பத்துல நல்ல விஷயங்களை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல யாரோடும் எந்த சச்சரவும் வேண்டாம். அதில் மட்டும் கவனமாக இருங்கள், அது போதும். இந்த மாதம் முறை தவறிய உறவுகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர் சொல்றாங்க பாருங்க, திருமணத்துக்கு மீறிய உறவுகளால் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரலாம் என்பது கவனமா இருக்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போறீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்க போறீங்க, எஜுகேஷன் வைஸ் முன்னேற்றம் வந்துடும். இந்த மாசத்துல வடிவுடையம்மன் வழிபாடு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்க லைஃப்ல கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, குரு வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றாரு, லாபாதிபதி 3ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த மாசம் நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா உங்க கம்பெனி ஆட்களை ஒவ்வொரு ஊர்லயும் போய் மீட் பண்ணுவீங்க. அடுத்த கட்டம் நம்மளை எப்படி டெவலப் பண்றது, நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்றது, இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். பணம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க. நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணணும், பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள் திட்டுவீங்க. இந்த முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த செவ்வாய் ராசியில வந்து 11ஆம் தேதி உட்கார்றாரு பாருங்க, அதுல இருந்து வீடு மனை வாங்குற யோகம் வந்துடும், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து இப்ப மிதுனத்தில் இருக்கார், பிறகு கடகத்துக்கு போற. இந்த சுக்கிர பகவான் வந்து இருக்கும்போது சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கும். அதே நேரத்துல கண் மருத்துவர்கள் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வருமானங்கள் பலருக்கு பெருகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு பிஸ்னஸ்ல லாபமான மாசம். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல லாபம், உங்க கம்யூனிகேஷனால் லாபம், உங்க முயற்சியினால் லாபம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி வேலையில் நல்ல லாபம் தருவார். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய யோகம். குடும்பத்துல நல்ல விஷயங்களை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல யாரோடும் எந்த சச்சரவும் வேண்டாம், அதில் மட்டும் கவனமாக இருங்கள், அது போதும். இந்த மாதம் முறை தவறிய உறவுகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர் சொல்றாங்க பாருங்க, திருமணத்துக்கு மீறிய உறவுகளால் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரலாம் என்பது கவனமா இருக்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போறீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்க போறீங்க, எஜுகேஷன் வைஸ் முன்னேற்றம் வந்துடும். இந்த மாசத்துல வடிவுடையம்மன் வழிபாடு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்க லைஃப்ல கொண்டு வந்து கொடுக்கும்.